இன்றைக்கி பிடிக்கரணை சேப்பக்கிழங்கு கீ ரோஸ்ட் ரெடி பண்ணுங்க. மோர் குழம்புக்கு, தயிர் சாதத்துக்கு, ரசத்துக்கு எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. வாங்க ரெடி பண்ணலாம். இதுதான் பிடிக்கரணை. இது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் அரிப்பு இருக்கும் இதில். ஸோ அதனால் புளி தண்ணியில் வேக வைக்கணும். சேப்பங்கிழங்கு மாதிரியே தான். கையில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் பூசிட்டு இது தோல் சீவுனா நல்லாயிருக்கும், இல்லைன்னா அரிப்பு எடுக்கும். இந்த பிடிக்கரணையும் சேப்பங்கிழங்கும் தோல் சீவி எடுத்துக்கினேன். இதை நான் புளி தண்ணியில் வேக வைக்க போகிறேன். ஸோ அந்த அரிப்பு கொஞ்சம் கம்மியாகும், நம்மளுக்கு சாப்பிட்றப்போ அந்த அரிப்பு தெரியாது. இப்போ இந்த பிடிக்கரணை தோல் சீவிட்டேன், அதே மாதிரி சேப்பங்கிழங்கும் தோல் சீவிடுறேன். சேப்பங்கிழங்கு பிடிக்கரணை நல்லா தோல் சீவி கழுவிட்டு இது திக்காக ஸ்லைஸ் போட்டுக்கிறேன். ஒரு கடாயில் இந்த பிடிக்கரணை சேப்பங்கிழங்கு சேர்த்து கொஞ்சமாக புளி தண்ணி கரைச்சி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சா போதும். அது கொஞ்சம் சாஃப்டாக வந்ததும் போதும். ரொம்ப சிம்பிள் ரெசிபிங்க. ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். மோர் குழம்புக்கு, தயிர் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு, தண்ணி சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கிள்ளி போட்ட சாம்பார் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கருணக்கிழங்கு வெந்துருச்சு. அடுப்புலேருந்து இறக்கி நல்லா கழுவி ஒரு பக்கம் தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து தயிர் மேரினேஷனுக்கு கரம் மசாலா தூள், மிளகாய் தூள், உப்பு, மஞ்சள் இவ்வளோ தான் நான் யூஸ் பண்ண போகிறேன்னு. கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ நேராக பேன்லேயே மேரினேட் பண்ண போகிறேன். இந்த வேக வச்ச சேப்பக்கிழங்கு, கருணக்கிழங்கு சேர்த்துக்கினேன். தயிர், கரம் மசாலா தூள், உப்பு, மஞ்சள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலரி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் விட்டால் போதும். கொஞ்சம் நல்லா ஊறுனாக்கா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போது பேனை எடுத்து அடுப்பில் மிதமான தீயில் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நல்லா வறுபட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நெய் சேர்த்துக்கலான்னு. கொஞ்சம் நல்லா கலரி நல்லா 2 பக்கம் திருப்பி திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். லைட்டாக மொறுமொறுன்னு ஆகுது பாருங்கள். அந்நேரத்துக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்தா நல்லா இன்னும் வறுபட்டு வந்துடும். அண்ட் டேஸ்ட்டு நல்லா கூடுதலாக இருக்கும். அந்த நெய் மனம் நல்லா தூக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி வறுபட்டுட்ட பாடு கொஞ்சமாக நெய்யை மேலே விட்டு இன்னொரு முறை நல்லா திருப்பி திருப்பி ஃப்ரை பண்ணிங்கன்னா, நான் டீப் ரோஸ்ட் பண்ணேன். ஏன்னா எங்கள் வீட்டில் டீப் ரோஸ்ட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும், இப்போ சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா டீப் ரோஸ்ட் பண்ணிவிட்டு நான் இது சர்வ் பண்ணிவிட்டேன். மேலே கொஞ்சமாக மல்லித்தழை தூவி ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.